கடவுள் ஓடியவனுக்கு ஏணி ஏன் அனுப்பினார்? ஆதியாகமம் 28 யாக்கோபு எதிரிகளிடமிருந்து அல்ல, தன் செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். அவன் தன் தந்தையை ஏமாற்றினான், தன் சகோதரனுக்கு துரோகம் செய்தான். இப்போது வனாந்தரத்தில் தனியாக ஒரு கல்லை தலையணையாக கொண்டு படுத்திருந்தான். ஆனால் அன்று இரவு எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவன் பூமியிலிருந்து வானம் வரை எட்டும் ஒரு ஏணியை கனவு கண்டான். அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்கினார்கள். அதன் உச்சியில் கர்த்தர் நின்றிருந்தார். கடவுள் கோபமின்றி வாக்குறுதியுடன் பேசினார். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை காப்பேன், உன்னை திரும்ப கொண்டு வருவேன். யாக்கோபுக்கு தரிசனம் கிடைக்க தகுதியில்லை, ஆனால் தேவன் எப்படியும் கொடுத்தார். கிருபை நாம் சரியாகும் வரை காத்திருப்பதில்லை, அது நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை சந்திக்கும். அந்த ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான பாலம் மட்டுமல்ல, அது இயேசுவின் சித்திரம். தொலைந்தவர்களை அவர்கள் ஓடும்போதும் கூட தேடி வரும் ஒருவர். கடவுள் இன்னும் வனாந்திரங்களில் மக்களை சந்திக்கிறார் என நம்பினால் ஆமேன் என தட்டச்சு செய்து அறிவிக்கவும். ஆண்டவரே, என்னை கண்டுபிடியுங்கள்.